கடந்த தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க அப்படின்னு கேட்டபோது 46.1% திமுக, 23.9% அதிமுக, 17% பாஜக கூட்டணி, 9% நாதக, மற்றவர்கள் 4. இது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்தந்த கூட்டணி வாங்கிய வாக்குகள் இவ்வளவுதான், கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன 1%, 1.5% முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ நம்மளுடைய சாம்பிள் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஸோ அடுத்தது, தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து உங்கள் கருத்து அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பர் அப்படின்னு வெறும் 15. அதாவது திமுகவுடைய வாக்குகள், எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டான்னு சொன்னவங்க 22, ஆனா சூப்பர்னு சொன்னவங்க வெறும் 15. அப்ப அதுலயே ஒரு 7% அடிபடுது. சுமார், இந்த சுமார் அப்படிங்கிறது ரெண்டு விதத்திலே எடுத்துக்கலாம். சுமாரா இருக்குங்க அப்படின்னு இரண்டு விதத்திலே எடுத்துக்கலாம். அப்படி சொன்னவங்க 44%, மோசம், வேண்டவே வேண்டாம், இந்த ஆட்சியே எங்களுக்கு வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க 38%. இதே நேரத்தில் இந்தியாவில் கிட்டத்தட்ட கடந்த 10-11 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி இருக்கு. ஸோ மத்திய அரசினுடைய மீது உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் அப்படின்னு 34% சொல்லியிருக்காங்க, மோசம் அப்படின்னு 23, சுமார் அப்படின்னு 38. ஸோ நீங்க இதை பார்க்கணும். இங்கே தான் வந்து தமிழக மக்களினுடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால பார்க்க முடியுது. எந்த கட்சியை தமிழக மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்களோ அந்த மத்திய அரசு, அந்த பாஜகவுக்கு சூப்பர் அப்படின்னு சொன்னது 34 தமிழக மக்கள். ஆனா திமுக அரசுக்கு சூப்பர் சொன்னது 15. இதுதான் வந்து நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்.